என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சால்வ் 1 + y² dx + 1 + x² dy = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ பாருங்கள் 1 + y² dx அப்படி எழுதிக்கிங்க. இந்த ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடியது வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், -1 + x² × dy மாறுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும், ஒய்எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும், சரிங்களா. குரூப்பிங் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா dx இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் உண்டான இதை வந்து கொண்டு வரணும், சரிங்களா. இங்கே மல்டிப்ளையில் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 + x², கீழே வரும்போது என்ன ஆகிடும், /1 + x² மாறிடும். அப்போ வந்து dx / 1 + x² இருக்கும். அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், dy இருக்குது. அந்த dy வந்து அப்படியே வச்சுங்க. நம்ம என்ன பண்ணால் குரூப்பிங் பண்ணுறோம். இப்போ -dy இங்கே இருக்கக்கூடிய மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 1 + y² இங்கே வரும்போது என்ன ஆகிடும், /1 + y² மாறிடும். புரியுதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம என்னென்னா குரூப்பிங் பண்ணியிருக்கோம். அதை கொடுத்தக்கூடிய ப்ளஸ் வேலையை அந்த சைடு கொண்டு போயிட்டோம். கொண்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணால் எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியும் எடுத்துகிட்டு ஒய்எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் எக்ஸுக்கு உண்டானது தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் ஒய் வேரியபிளுக்கு உண்டானது இருக்குது. இப்படி எல்லாமே கரெக்டாக குரூப்பிங் ஆகிடுச்சுன்னா தென் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இன்டெகிரல் dx / 1 + x², இங்கே மைனஸை வெளியே எடுத்துகிட்டு இன்டெகிரல் dy / 1 + y². ஓகேங்களா. அதாவது என்னன்னா, இது இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா ஆன்சர் tan 1xன்னு வரும், ஈக்குவல் டு இந்த மைனஸுக்கு மைனஸ். இது இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா ஒயில் இருக்கிறனால tan 1y வரும். கடைசியில் வந்து நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் c கொடுப்போம். இது எப்படி சார் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இன்டெகிரல் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். இன்டெகிரல் 1 / 1 + x² dx ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா வந்து tan 1x + c. ஓகேங்களா. இதே தான் வந்து 1 × dxனாலும் கரெக்டு தான். இல்லை வந்து என்னென்னா இன்டெகிரல் இந்த மல்டிப்ளை பண்ணி என்ன வரும், இன்டெகிரல் dx / 1 + x². இப்படினாலும் கரெக்டு தான், இப்படினாலும் கரெக்டு தான், சரிங்களா. இதோட ஆன்சர் வந்து tan 1x. இதே தான் கொடுத்துருக்குறாங்க. 1 / 1 + x² மாதிரி 1 / 1 + y² × dy எப்படினாலும் ஒன்று தான். இல்லை இது என்ன இன்டெகிரல் dy / 1 + y²னாலும் ஒன்று தான். இதோட ஆன்சர் என்ன வரும், tan 1y + c. ஓகேங்களா. அப்போ இன்டெகிரல் dx / 1 + x², இது இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்னமா வரும், tan 1x. அப்போ அதே மாதிரி மைனஸுக்கு மைனஸ், இது இன்டெகிரேட் பண்ணால் என்னமா வரும், tan 1y + c. இதுக்கு உண்டா இது எப்படி வந்ததுங்கிறத நான் எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ என்னென்னா இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். நீங்கள் இப்படியே விட்டாலும் கரெக்டு தான். அப்படி இல்லைன்னா அந்த -tan 1y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. கொண்டு போனீங்கன்னா tan 1x மைனஸ் வேலை எங்கே போகும்போது லெஃப்ட் சைடு போகும்போது நமக்கு என்ன ஆகணும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் tan 1y = c. இந்த ரெண்டு ஆன்சருமே கரெக்டு தான். எப்படி எழுதினாலுமே கரெக்டு தான். ஓகேங்களா. அந்த மைனஸ் வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருக்கேன். கொண்டு போகும்போது என்ன ஆயிடும், மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ tan 1x + tan 1y = c. இவ்வளோ தான் வந்து கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர்.